Hi friends, welcome to our channel. நம்ம இதில் ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். ஆத்தங்கரப்பள்ளி டு மஸ்தான்பள்ளி பீச்சு. இப்போ நம்ம ஆத்தங்கரப்பள்ளியிலேருந்து கிளம்பியிருக்கோம். இந்த பீச்சு ஆத்தங்கரப்பள்ளியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த பீச்சு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது, ஹிட்டன் பீச்னே சொல்லலாம். இதில் ஆத்தங்கரப்பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் மட்டும் ஒரு சிலர் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இல்லை. நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தால் மட்டும்தான் இதுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆத்தங்கரப்பள்ளியிலேருந்து வரக்கூடிய இந்த சின்ன ரோடு இந்த ஈசிஆர் ரோட்டில் ஜாயிண்ட் ஆகுது. இதில் ரைட்டில் போனால் கன்னியாகுமரி, லெஃப்டில் போனால் தூத்துக்குடி, திருச்செந்தூர். இங்கே இருந்து ஓரி 11 கிலோமீட்டர் வரும். இது நவலடிங்கிற ஊர். இது இந்த லெஃப்டில் போனீங்கன்னா திசைவழ போகக்கூடிய இருக்குது. நம்ம நேராக போகணும். இதில் போர்டு இருக்கும், மஸ்தான்பள்ளி அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும். இதில் இருந்து நம்ம ரைட்டில் திரும்பணும். இந்த ஊர் பேர் கோடாவிளை, ஒரு சிறிய ஒரு கிராமம். இது உள்ளதான் நம்ம போகணும். இந்த ரோட்டில் 2 வீலரில் வர்றவங்க ரொம்ப கவனமாக வாங்க. ஏன்னா மண் இருக்குது, ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக வரணும். எப்போவுமே இந்த பீச்சில் ஆளே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இன்னைக்கு வீக்கெண்டாக இருக்கிறதுனால ஒரு வேளை இவ்வளோ கூட்டம் இருக்குதோ என்னமோ தெரியலை. சரி வாங்க வண்டியை விட்டுட்டு உள்ளே போய் பார்க்கலாம்.
இதில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது. யாரும் ஆட்கள் எதுவும் தங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாலடைஞ்சு போய் கிடக்குது, குப்பையாக தான் இருக்குது. இதில் ஒரு கொடி மரமும் இருக்குது. இதுதாங்க அந்த தர்கா, மஸ்தான் பள்ளி. இந்த கடல் அலை எப்போவுமே கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருக்கும். குளிக்கும் போது ரொம்ப கவனமாக இருங்க. நான் சொன்னா தயவு செய்து குளிக்கிறத தவிர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஸ்டீப்பாக இறங்கும், ஆழமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க வரக்கூடியவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.